கொடுங்கப்பா தண்ணி மோண்டு வந்துப்பா. ஓகே போய் தண்ணி சரி சரி. காண சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ரசவாத வாசியோக சித்தர் வந்துட்டுங்க மூலிகைனா மூலிகை தெரியல, அந்த மூலிகை கையில் வச்சுருக்கிறாங்க. அந்த மூலிகை பயனையும் மக்கள் இதனால் என்ன பயனடைவாங்க அப்படிங்கிறதையும் பற்றியும் நேயர்களுக்கு சொல்ல போகிறாங்க. அதை கேட்டு நீங்கள் பயனடைற மாதிரி வேண்டிக் கொள்கிறேன். குருநாதர் மூலியம் பாதம் தொட்டு. வணக்கம். ஐயா வந்து இது என்னன்னு கேட்குறீங்க, இது என்ன பயன்படுதுன்னு சொல்கிறீங்க அப்படிதானே? ஆமாம் சார். இது என்ன மூலிகைன்னு சொல்லிடுவோம். சரி. இது ஏகப்பட்ட நோய்களை தீர்க்கக்கூடிய அற்புதமான மூலிகை. வைரஸெல்லாம் காலி பண்ணக்கூடியது. டெங்கு காய்ச்சல், பறவை காய்ச்சல், எபோலா காய்ச்சல், இன்னும் நிமோனியா காய்ச்சல், என்னென்னமோ நிறையா இருக்குல்ல, எல்லா காய்ச்சலையும் வேரோட அர்த்தங்கள் தூக்கிப்படக்கூடிய அற்புதமான மூலிகை. அது மட்டும் இல்லை, நவக்கிரகத்தில் 9 கிரகம் இருக்குது. 9 கிரகில் பாம்பு கொத்த வருது இல்லை, கொத்தத்தில் பாம்பு, அதோட மூலிகை அது. ராகுவோட மூலிகை நேயர்களே. என்ன மூலிகை? ராகுவோட மூலிகை. 9 நவக்கிரகத்தில் ராகுவோட மூலிகை. அப்பேற்பட்ட மூலிகை பழங்களை சொல்லிடலாம் மக்களுக்கு. அதுக்கு முன்னாடி இறைவனை வேண்டிக்கொள்ளாமா? ஓம் ஸ்ரீ கைலாசம்பளி சட்டமனாத திருமலக்க ரசவாத பலசா எல்லாம் பல இறைவன் எல்லுக்கொள்ள வீட்டும் நோயிட்ட வாழும் குறைவிட்டை சொல்லிக் கொடுக்கட்டும். இந்த காணாத கால சேனலை பார்த்து கொண்டிருக்கிற என் உயிரின் மேலான ரத்த சொந்தங்கள், சித்த சொந்தங்கள், மாதாபிதா குருதேவர்கள், சகோதரர்கள், நேயர்கள், இன்னும் இதில் பயணம் செய்ய அனைத்து குருமார்கள், அனைத்து நேயர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அந்த எல்லாமலை இறைவனும் 12 சித்தர்களுக்கும் என்று சொல்லிக் கொடுத்த குருமணி ஆட்சி பரிபூர்ணம் கழித்து அந்த வேதவிலை விளைபெருமை ஆட்சி விடையெல்லாம் எடுத்துச்சு முருகப்பெருமான் ஆட்சி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை கொடுத்து சிவசக்தி ஆட்சியும் வராகி அம்மா தாயோடைய ஆட்சியும் அனைத்து குலதெய்வங்கள் ஆட்சியும் கூட இருந்து பாண்டிமணி, சின்ன கருப்பு, பெரிய கருப்பு அனைத்து குலதெய்வங்களுடைய ஆட்சியும் கூட இருந்து சகல சௌபாகியத்தை கொடுத்து தங்கள் அனைவரைப்படுத்திக்கின்ற சகல பில்லி சுனியாவல் கண்பதிஷ்ட ஓமலைப்பு கிரகங்கள் வேடிகள் சாப்பங்கள் தோஷங்கள் எது இருக்கிறதுகள் சகலமான சுகங்கள் நீக்கி சகலமான சுகாரியத்தோட பல்லாண்டு பலகொடி வாழ்க வாழ்கன்று வாழ்த்தி வணங்கி இந்த பதிவு கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை பேரை சொல்லிட்டீங்க, சொல்லிடலாமா? ஆமாம் சார். பேர் என்ன சொல்லலையா? பேர் சொல்லிங்களா? அந்த சொல்லிடுவோம், மக்களுக்கு சொல்லிடுவோம். சொல்லிடுங்க சார். கொத்துங்கிளி இங்கிருக்க, கோவை பழம் அங்கிருக்க, தத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ, தூது சொல்ல மாட்டாயோ அப்படின்னு அன்றைக்கி உயிரின் மேலே ரத்தத்துக்குள்ள எம்ஜிஆரும் ஜெயலலிதாவையும் பாடி வச்சுருக்காங்க. சாமி இது பேர் தூதுங்களா? இல்லை, தூதுங்க, தூதுங்க. அப்படிங்களா? ஆமாம், எல்லா வேலையும் செய்யக்கூடியது. ஏன்னா கோவப்பழம் எப்படி இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு சார். நல்ல சிவப்பு கலர், சிவப்பாக இருக்குது. அதுமாரி அந்த பேரை இதுக்கு வச்சுருக்காங்க. சரி சரி சரி. கலர் அவ்வளோக்கள். இதுக்கு பேர் பவள மல்லின்னு பேர் வச்சுருக்காங்க. பவளம். மஞ்சள் கலர், சேப்பு கலர் சேர்ந்தது தான் பவளம். சேப்பு கலரில் பவளம் இருக்கும், பார்த்துருப்பீங்க கடலில். அப்பேற்பட்ட பார்த்திங்கன்னா கோவப்பழம் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்பேற்பட்ட பேரை பவள மல்லின்னு பேர் வச்சுருக்காங்க. மல்லி பார்த்துருப்பீங்க, வடிவேல் சொன்ன மாதிரி குண்டு மல்லி குண்டு மல்லி குண்டு மல்லி அப்படின்ற மாதிரி. ஆமாம், அதனால் அப்பேற்பட்ட மல்லி இது சாதாரண மல்லியில் பவள மல்லின்னு பேர் வச்சுருக்காங்க. சரி, பவள மல்லின்னு ஏன் இப்படி பேர் வச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த பகலச்சியான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பகலச்சியான் பூரா மாதிரி பெருசாக இருக்கும். சரி சார். பூரா பார்த்துருக்கீங்களா? பூரானை விட அது மாதிரி பெருசாக இருக்கும், நீளமாக இருக்கும், கட்டுக்கட்டாக இருக்கும். அப்படி பார்த்தாலும் மிரண்டு ஓடிடணும். ஒரு கடிச்சிச்சுன்னா ஒரே கடி 18 வகையான மயக்கம் வரும். ஒரு கட்டுக்கு ஒரு மயக்கம் வரும். அதுக்கு பேர் தான் பகலச்சியான்னு அதுக்கு பேர் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட பகலச்சியானுடைய விஷத்தை எடுக்கக்கூடியது இது. அதனால் பவளமல்லினே பேர் வச்சுருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லை, ராகு கேதுக்கு உண்டான தோஷங்களை நீக்கக்கூடியது. நவக்கிரகத்திலே ராகு தோஷத்தை நீக்கக்கூடியது. ராகு வந்து என்ன செய்ய, சொரியாசை பூரா அங்கே கொடுப்பார். அந்த சொரியாசை எடுக்கக்கூடிய மருந்து, வைரஸை எடுக்கக்கூடிய மருந்து. கேது பார்த்திங்கன்னா திடீர்னு மயக்கம் பட வைப்பார்.
திடீர்னு பிரச்சனையை உருவாக்கி விடுவார். அப்பேற்பட்ட நீக்கக்கூடியது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கணவன் மனைவியை பிரித்து விட்ருவாங்க. இது ராகுக்கு அது ஆமாம், தசாபத்தி வந்தால் பிரியும்ல, தெரியும் தெரியும் தெரியும். இது போய் தூது போய் அவங்க சேர்த்து வைக்கும், அந்த வேலையும் செய்யும். அப்போ எப்படிப்பட்ட வேலைகளை செய்யக்கூடாது. அப்போ தூது போய் சொல்லு, அதை தூது சொல்லி செல்லுவாங்க அப்படின்னு அந்த பாட்டு பாட்டு அது இப்போ தான் புரியும். புரியுதா? ஆமாம். அப்பேற்பட்ட வேலைகளை செய்யக்கூடிய பவளம் பண்ணி. சரி, இது மணி மந்திர ஔஷதத்தை பற்றி சொல்லிடுவோம். மணி மந்திரத்துக்கு நம்ம அப்புறம் போவோம். ஔஷதம் அப்படின்னா, இந்த ஔஷதம் அப்படிங்கிறதுல வந்து மெடிசனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ தீராத ஜுரம் வந்துருச்சு, நிமோனியா கச்சை, டெங்கு கச்சை, பறவை கச்சை, விஷக்கிருமிகள், அந்த மாதிரி ஐட்டங்கள் பூரா விஷத்தாக்கள் வந்துச்சு, ஏதோ ஒன்று வந்துருச்சு, ஒன்றும் செய்யலாம். இதில் ஒரு 10-20 இலையா அப்படியே பிடுங்கி போட்டோம். இவ்வளோ போட்டால் போதும். போட்டு ஒரு 5 மிளகு 6 மிளகு 10 மிளகு போட்டு நல்லா நசுக்கி நல்லா கொதிக்க விட்டு கஷாயம் வச்சு வடிகட்டி சாப்பிட்லாம். 3 நேரம் சாப்பிட்டு வந்தோம்னா விஷக்கச்சை காணாம போயிடும். வாந்தி பேதி வந்தாலும் நிற்கும். பசிக்காமல் இருக்கல, பசிக்க ஆரம்பிச்சிடும். உடல் வந்து ஹீட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது. சில பேர் வெள்ளை வெட்ட உஷ்ணம் ஜூடெல்லாம் இருக்கும், அதெல்லாம் குறையும். அது மட்டும் இல்லை, சொரியாசு சில பேத்துக்கு இருக்கும், அந்த வைரஸ் கிருமியை அழிச்சிடும். சொரியாசை நீக்கக்கூடிய மருந்து. தொடர்ச்சியாக ஒரு மண்டலமாவது எந்த மூலிகை எதாக இருந்தாலும் ஒரு மண்டலம் 40 நாள் சாப்பிட்ணும். அப்போ தான் அந்த நோய் வெளியே போகும். 7 உரம் இருக்குது நமக்குள்ளே. அந்த 7 உரைக்கும் ஊடுருவிக்கு உள்ள மஞ்சக்குள்ளே போய் தாக்கினா தான் நோய் போகும். அது வரைக்கும் நோய் இருந்துக்கிட்டே இருக்க மனுஷனுக்கு. வெளியே காணாமல் இருக்கும், ஆனால் உள்ளே இருக்கும், ஜீனுக்குள்ளே இருக்கும். தலையை மட்டும் சாப்பிடுங்களா? தலையும் மிளகும். ஒரு 10 தலை, சரிங்க, ஒரு 5 மிளகு மென்று முழிக்கிற வந்தால் காலையில் வெறும் வயிற்றில் அப்படின்னு செய்யலாம். மதியம் அது மாதிரி, நைட்டு அது மாதிரி சாப்பிட்டோம்னா சரியாக போயிடும். அப்புறம் சில பேர்த்துக்கு 9 வகையான மூளை வரும். மூலம் பைல்ஸுன்னு சொல்லுவாங்க. அந்த மூலத்துக்கு அடியில் வந்து உறுப்பு தள்ளிடும் சில பேர்த்துக்கு. அந்த உறுப்பை உடனே மேலே கொண்டு தள்ளி விட்றதுக்கு இந்த மருந்து அருமையான மருந்து. இந்த இலை ஒரு 20 இலை 30 இலை எடுத்துக்கலாம். சரி. அதே போல் எட்டிக்கொட்டைன்னு ஒரு கொட்டை இருக்குது, அது பூரா கருப்புசாமி கோயிலில் தான் இருக்குது அந்த மரம். அந்த இலையில் ஒரு 10 இலை, இது ஒரு 20 இலை, துத்தி தலை 20 இலை, குப்பைமணி தலை 20 இலை, எல்லாத்தையும் போட்டு அரைச்சி நல்லெண்ணெயில் விளக்கி ஆசன வயலில் வச்சு கட்டிடணும். ஒரு 4 கட்டு 5 கட்டு கட்டுனா உறுப்பு பூன்னு வெளியே வந்து பூன்னு உள்ளே போயிடும். அவ்வளோதான். அடித்தல்லுன்னு அதுக்கு பேர். அதெல்லாம் சரியாக இருந்தாங்களே, அடித்தல் உறுப்பு தெளிக்கிச்சும்பாங்க, அதெல்லாம் சரியாக இருந்தாங்களே. அப்பேற்பட்ட பவள மல்லி. அப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து மழை ஜலம் வந்து அடைச்சிக்கும். அந்த மழை ஜல அடைப்புக்கும் இதில் கடுக்காய் போட்டு கஷாயம் வச்சு குடித்தோம்னா மழை ஜல அடைப்பு சரியாக போயிடும். சில பேர்த்துக்கு வாய்வு வரும், வாய்வே வராது, அங்கே போய் அடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. போனாலும் வராது, வந்தாலும் வராது, முக்கிக்கிட்டே இருப்பாங்க, வராது. அப்போ என்ன செய்யணும், வாய் விலங்கம்னு கடையில் இருக்குது நேர்களே. வாய் விலங்கம் ஒரு 100 கிராம் வாங்கிக்கோங்க, ஒரு 5 கிராம் எடுத்து வாயில் போட்டு மெல்லுங்க. இதில் ஒரு 10 தலையை எடுத்து சாப்பிடுங்க, காலையில் மதியம் நைட்டு. அவ்வளோதான். டம்முன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். வாய் பூரா வெளியே போயிடும், அபான வாய் பூரா வெளியே போயிடும். நம்மளுக்கு இது அபான வாய் டம்முன்னு போட்டு அப்படியே போட்டாண்டா சாமியும்பாங்க, அப்படி தானே சொல்லுவாங்க. ஆமாம், உடனே முக்க பிடிச்சிடுவாங்க, உயிர் போயிடும்னான்னு. ஆமாம், யார் போட்டு வெடிகுண்டு போட்டால் கூட சொல்ல மாட்டாங்க. அதில் சில பேர் நசுக்கி வேற போட்டு விட்ருவாங்க. அப்போ தான் அது 2 ஊரவே அடித்து காலி பண்ணுற மாதிரி. அப்படி போகும். எப்படிங்க? எத்தனை நாளைக்கு அந்த கேஸ்? நீங்கள் அது இருக்க வரைக்கும் போயிடும், அப்புறம் போகாது. அப்புறம் போகாது. அங்கே தொட்டியில் தண்ணி இருக்க வரைக்கும் தான். அப்படி இந்த வேலைகளாம் செய்யக்கூடாது, அற்புதமான வேலைகளை செய்யக்கூடாது, அபான வாயுவை பிரித்து ஏற்றக்கூடியது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஞான மூலிகைகளுக்கு பேர். இது தினந்தோறும் சாப்பிட்டு இருந்தால் சக்கரை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சக்கரா 7 சக்கரா இருக்குல்ல, 7 சக்கரா நம்ம இந்த வண்டி சக்கரம் நினச்சிங்களா? ஆமாங்க. நான் ஆரம்பிச்சு காலனியில் போகிற வண்டி சக்கரம் நினச்சிக்குவாளுங்க. நேர்களே, அந்த சக்கரம் இல்லை, வண்டி சக்கரம் கிடையாது. நமக்குள்ளே இருக்க பைனல் காலிலேருந்து சுற்றக்கூடிய சக்கரா 7 சக்கரா. இந்த 7 சக்கராவும் வேலை செய்யும். 7 சக்கரை வச்சு குண்டலி எழுப்பக்கூடிய அற்புதமான மூலிகை, விஷங்களை நீக்கக்கூடியது. அப்பேற்பட்ட அற்புதமான வேலையை செய்யக்கூடியது இந்த பவளமல்லி நேர்களே. அதனால் அனைவரும் இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கிறோம். இதை பிடிச்சி பாருங்கள் பவளமல்லி எப்படி இருக்குன்னு. அப்புறம் இந்த மாதிரி மூலிகைலாம் நிறைய வளர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. யாரும் தெரியுமா? தெரியும் சார், அவருக்கு ஐயாவுக்கு தெரியும். நேர்களே, இந்த மாதிரி மூலிகைலாம் ஐநாசம் முதற்கொண்டு அகில உலகம் இருக்கின்ற அனைத்து பாரத பிரதமர் முதற்கொண்டு, மாநில அரசு மத்திய அரசு முதற்கொண்டு, அனைத்து துறை அதிகாரிகள் முதற்கொண்டு, சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், கல்வி நிற அதிகாரி மக்கண்டு, காவல்துறை அதிகாரி மக்கண்டு, அனைத்து துறை அமைச்சர்கள் மக்கண்டு, அப்புறம் தொண்டு நிறுவனம் மக்கொண்டு, இன்னும் துப்புரவு தொழிலாளர் மக்கொண்டு, அமைச்சர் மக்கொண்டு
அனைத்து துறையிலிருந்தும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க சொல்லியிருக்காங்க. நேர்களே, சுற்றுச்சூழலை பாதுகாக்க சொல்லி நமக்கெல்லாம் அப்போ இருந்து சொல்லிக்கிருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த திருப்பாதான் தொட்டு வழங்குறோம். ஏன்னா நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுனால. அதே மாதிரி எல்லாம் பாதுகாத்துக்கிருக்காங்க. அதெல்லாம் பத்தாது. அதுக்கு என்னென்னா மரம் செடி கொடிகள்லாம் நிறைய வளர்க்கணும்னு சொல்லி வீட்டுக்கு ஒரு மரம் நடக்குதுன்னு அன்றைக்கே சொன்னாங்க. அது மாதிரி விவசாயம்லாம் வளர்த்துக்கிருக்காங்க. அவர்களுக்கு இந்த திருப்பாதான் தொட்டுக்கிருக்காங்க. விவசாயிகள்லாம் நாட்டின் முதுகெலும்பு. அவர் சாப்பாடு அங்கே போய் சமைக்கலன்னு நமக்கு எப்படி வரும்? விவசாயம் ஒழுகலைன்னு எப்படி வரும்? அவங்க தான் இறைவன். அவங்க தான் இறைவன். நாட்டின் முதுகெலும்புன்னு யார் காந்தியடிகளே சொல்லியிருக்காரு. அதான் உண்மை. ஆமாம், முதுகெலும்பு. ஆமாம், நேர்களே, அப்பேற்பட்ட விவசாயிகளுக்கு இந்த நேரம் திருப்பாதான் தொட்டு வழங்குறோம். இன்னும் இதெல்லாம் பத்தாது. இன்னும் நிறைய மரம் செடி உள்ள வளர்க்குறது. மக்கள் தொகை அதிகமானதுனால அதனால் நோய் நொடி எண்ணற்ற நோய் நொடி இன்னும் இல்லை, டிசைனாக வருது. அதுக்கெல்லாம் நிறையா மருத்துவ மாநில அரசு மத்திய அரசு அனைத்து துறை அதிகாரிகள் அனைத்து துறை அமைச்சர்களும் செஞ்சுக்கிறாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அவர்களுக்கு இந்த நேரம் திருப்பாதான் தொட்டு வழங்குறோம். ஏன் அப்படின்னா மக்களை எந்த விதத்தாலும் காப்பாற்றணும்னு அவங்க அனுமானப்படுறாங்க. அவங்களோட நம்ம சேர்ந்து கை கோர்த்து சொன்ன பிறகு நடக்கணும்ல. அப்படி நடக்கும்போது அவங்களுக்கு நல்லது, நமக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது, வீதிக்கு நல்லது, ஊருக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது, அகில உலகமே நல்லாயிருக்கும். சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் சொல்ல நேர்களே. அதனால் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேணாம். இந்த ஊரை தூக்கி அந்த பக்கம் போடுறதா, அந்த ஊரை தூக்கி இந்த பக்கம் போடுறத சொன்னோம் இல்லையா? இல்லை, இந்த மாதிரி மரம் செடி கொடி தான் வளர்க்க சொல்கிறோம். அப்படி வளர்க்கும்போது எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் ஆக்சிஜன் கிடைக்கும். அப்போ சுற்றுச்சூழல் பாதுகாப்பாயிருது, நோய் நொடிகள் வராது நேர்களே. அப்போ இந்த ஒரு விஷயத்தை இங்கே சொல்லிடுற நேர்களே, மரம் செடி கொடிகள் அனைத்துமே ஆக்சிஜனை வெளியே விடுது. கார்பன் டை ஆக்சைடை அது சாப்பிடுது உணவு. நம்ம ஆக்சிஜனை சாப்பிட்றோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியே வரும். அதுக்கு தேவையானதை நம்ம கொடுக்கணும், நமக்கு தேவையானது அது கொடுக்குற நேர்களே. அப்போ மரம் செடிகளை வெட்டினா என்ன நடக்கும்? நமக்கு கேடுதான் நடக்கும். பார்த்தீங்களா? மனித வளம் மேம்படாது. அதைத்தான் நேர்களை சுற்றுச்சூழலை பாதுகாக்க சொல்கிறாங்க. மரம் செடி கொடிகளை வெட்டி போட்டால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கெட்டுப்போச்சு. கெட்டு போன அடுத்த சிக்கல் என்ன இருக்கும்? நமக்கு நோய் நொடிகள் நிறையா வரும். எரிமலைகள் வர ஆரம்பிச்சிடும். ஆமாம், எல்லா பிரச்சனையும் வந்துடும். அதனால் நேர்களே, அதுக்கு தான் மரம் செடி கொடிகள்லாம் வளர்க்க சொல்கிறாங்க, சுற்றுச்சூழலை பாதுகாக்க சொல்கிறாங்க நேர்களே. அதனால் நேர்களே, அனைவரும் இதை பாதுகாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த மாதிரி